ஹாய்ங்க. இன்னைக்கு குட்டி பசங்களுக்காக பேச போகிறேன். குட்டி பசங்களுக்குனா எல்லாருடைய அம்மா, அப்பா கிட்ட. மெயினா அம்மா கிட்ட. எல்லா அம்மாவும் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. சில பேர மட்டும் தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, நம்ம செய்ற தப்பு பார்த்தீங்கன்னா, "இந்த பாரு, இன்னைக்கு நீ இத படிக்கணும். இத படிச்சா அம்மா இத செய்வேன்." அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம குழந்தைங்க கிட்ட திணிக்க வேண்டாமே. "நீ இப்படி டாக்டர் ஆகணும்." நெறைய பேர் நம்மளோட ஆசைகள் நம்ம இப்ப எனக்கு கூட தான் ஆசை இருக்கும். நம்ம அத சொல்லத்தான் செய்யலாமே தவிர, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு அத உணர்வுபூர்வமாக நம்ம உணர வேண்டும் ஒரு விஷயமாகும். ஏன்னா, நம்ம பிள்ளைய பார்த்து சொல்லிட்டே இருக்கோம், "நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்." அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றத அவ ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் அவளுக்கே தெரியும். அது இருக்கான்றத அவகிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். நம்மளோட ஆசைகள அவகிட்ட திணிக்க வேண்டாமே. என்னைக்கு அம்மாவோட லவ் வந்து பசங்ககிட்ட அன்கண்டிஷனல் லவ்வா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இல்ல, உலகமே அப்படிதான் தந்துட்டுருக்கு. என்னைக்கு அம்மா லவ்னாலே அது அன்கண்டிஷனல் தான். நான் குறை சொல்ல வரல. இருந்தாலுமே ஒரு கண்டிஷனல் லவ்வா அது மாறிடக்கூடாது. படிப்பு விஷயத்துல. மெயினா படிப்பு விஷயத்துல சொல்ல வரேன். அவங்களுக்கு என்னவா ஆகணுமோ அது ஆகட்டுமே. ஏன்னா, அது கரெக்ட்டா தான் இருக்கும். தப்பா எப்பவும் போகாது. இந்த ஜென்ரேஷன்ல பசங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. ரொம்ப தெளிவாவும் இருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிள்ளைங்க படிப்பு விஷயத்துல கண்டிஷனல் லவ்வா இல்லாம அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கணுன்றது ஒரு சின்ன கோரிக்கை தான். இன்னொரு விஷயம், நம்ம எத விதைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லது செஞ்சா கண்டிப்பா நல்லது தான் கிடைக்கும். கெட்டது செஞ்சா திரும்பி நம்மளுக்கு கெட்டது திரும்பி வந்து தான் திரும்பும். சொல்லுவீங்க, எங்கங்க இந்த காலத்துல நல்லது செஞ்சா நல்லது நடக்குது? அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பா மாறுங்க. நல்லது செஞ்சவங்களுக்கு லேட்டா நல்லது நடந்தாலும் நல்லது தான் நடக்கும். கெட்டதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா மாறும்.